அடுத்ததாக நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் அன்பு தம்பி செந்தில் முருகன். தாய் தமிழ் உறவுகளுக்கும் வியாபார பெருங்குடியினருக்கும் வணக்கம். இந்த தொகுதி, இந்த வத்தலகுண்டு பகுதியே ஒருத்தரோட கோட்டைன்னு வாங்க. ஏன் மறைச்சி சொல்கிறீங்க? நம்ம ஐபி பெரியசாமியோட கோட்டை. அது இல்லாமல் நிறையா பினாமிகள் வேறு அங்கே இருக்காங்க. அதெல்லாம் நிறையா வாயை திறக்க மாட்டாங்க. என் சகோதரன் இடுமோகன் கார்த்தி ஏறும்போது திமுகலாம் கொஞ்சம் காதை பொத்திக்கங்க வச்சு செய்வா அப்படி. ஏன்னா அதெல்லாம் என்னென்ன நீங்கள் ஊழல் பண்ணீங்க ஒன்றொன்னா இப்படி தான் ஒரு ஆத்தூர் கூட்டத்தில் நடந்துச்சு. காவல்துறை வந்து ஐபியை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். அவர் விட்டுருந்தா அவர் வாட்டுக்கு பேசியிருப்பார். அவரை சொன்னதுக்கப்புறம் தான் ஐபியை வச்சு செஞ்சோம். அதேமாரி சின்னத்தை இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் அதனோட கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய திமுகவும் கள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய திமுகவும் ரெண்டும் சேர்ந்து தான் எங்கள் சின்னத்தை ஒழிச்சிருக்கு. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன அப்புறம் படிக்காதவனை தெரியாதவனை ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் இப்போ ஹேஷ்டாக் ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்த சின்னத்துக்கு வெயிட்டிங்னு. நீ சின்னத்தை என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். மக்களோட எண்ணத்தை நீ மாற்றவே முடியாது. என்ன சின்னத்தை வேணாலும் கொடு. என் மக்கள் அந்தளவுக்கு பாம்பறனா. சாதாரண உள்ளாட்சி தேர்தலில் சீப்பு சின்னம் ஏணி சின்னம்லாம் தேடி போய் ஓட்டு போட தெரியுது. நீ என்ன சின்ன வேணாலும் கொடு ராஜா, உன்னை ஏறி அடிப்போம். நீ இப்போ நினச்சிக்கிற சின்னத்தை முடிச்சுட்டா அடுத்து நாங்கள் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருவோம், ஏற முடியாதுன்னு. அண்ணாமலை வேறு அண்ணன் சொன்னதுக்கு அவர் சாதுரியமாக பதில் சொல்கிறாராம் அண்ணாமலை. இது சீமானோட தவறு. தம்பி எல்லாம் அவரை தான் கேள்வி கேட்கணும். அவர் எங்களை கேள்வி கேட்குறாரு. அவர் தான் சரியாக அந்த சின்னத்தை கேட்டு வாங்கலை. ஏன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லை, பூசி மொழுகிற மாதிரி. எங்கள் தம்பிகளுக்கு அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறியா? எதுக்கு ராஜா? லெட்ரு பேரை விட மோசமான கட்சி. அவனுக்கு எதுக்கு கொடுத்த? அவன் சின்ன கேட்கவே இல்லை. இன்னும் ஒரு மாதம் இருக்க தேர்தல் அறிவிக்க. நாங்கள் காசு இல்லாத பயிலுங்க முன்னாடியே நீங்கள் தான் மறந்துடுவீங்களே. உங்கள்கிட்ட இருக்க பெரிய விஷயமே ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் மறந்துடுவீங்க. அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்தணும், முன்னாடியே கொண்டு போய் சேர்க்கணும்னா நாங்கள் சின்னத்தை கொடுத்து வேட்பாளர் இப்போவே அறிமுகப்படுத்தி உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். எங்கிட்ட பணம் இல்லை, நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, உயர்ந்த கொள்கை இருக்குது. அதனால தான் முன்னாடியே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் விதைக்கணும். ஆனால் பாமர மக்கள் எல்லாம் தேடிக்கி இருக்காங்க. எப்போ அடுத்த சின்ன என்னது முடக்குனா முடக்கிட்டு போகிறான், சின்னத்தை மட்டும் சீக்கிரம் கொண்டு வாங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு. அதேமாரி இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னே அம்மா என்று சொன்ன என் தாய் தமிழ் உறவுகள் அதிகமாக வாழ்கிறாங்க. அரக்கோணம் தொகுதியில் ஒரு இஸ்லாமிய பெண் தான் வேட்பாளராக நிறுத்தினோம். நேற்று திமுக கம்மநாட்டி கள்ளக்குண்டி அடிச்சிருக்கான். டேய் என்ன இப்படி நேரில் மோதம் இல்லையா? ஒரு பாஜக முதுகில் குத்துறான். நீ நேரில் வந்து சண்டை போடு. நாங்கள் இந்த கட்சிக்கு வரும்போதே எல்லாமே திறந்துட்டு தான் வந்தான். நீ எதுக்கு மறைமுகமாக கள்ளக்குண்டி அடிக்கிற? அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ வேட்பாளர்லாம் நாம் தமிழர் என்ன போடுதோ அதை ஈக்குவல் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற மாதிரி போடணும்னு திமுகவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ எல்லாரும் சமூக நீதினு பேசுகிறீங்கள. திமுக என்ன செஞ்சு? இது வரைக்கும் இருந்த கட்சி என்ன செஞ்சு? இது வரைக்கும் பொது தொகுதியில் ஆதித்தமிழ்குடியான பறையருக்கு 5 இடத்துல இடம் கொடுத்துருக்கோம். தேவேந்திரருக்கு 4 இடத்துக்கு மேலே இடம் கொடுத்துருக்கோம். முத்திரையருக்கு எல்லா சமூகம் பார்த்து அன்னை கொடுத்துருக்காரு. இந்த சமூக நீதி பேசுகிறவன், சமத்துவம் பேசுகிறவன் திமுக அது வரைக்கும் என்ன செஞ்சான்? நாங்கள் அதை பெருமையாக சொல்ல, என் தமிழ் இனத்துக்கு கொடுக்குறோம், அதை பெருமையாக தான் சொல்லுவோம். ஏன்னா ஊடகத்தில் காட்ட மாட்டானுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? இவன் விவசாயி சின்னத்தை மட்டும் ஒழிக்கலை, நம்மளை இன்னும் இருக்க விவசாயி முடிச்சிருவான். பிஜேபி தன்னோட கோர தாண்டவத்தை ஆட போகிறான். கூடிய விரைவில் ரெட்டலை சின்னத்தை முடித்தாலும் முடிச்சிருவான். முடிச்சுட்டு மிஷின், ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஓட்டு பெட்டியும் அவன்கிட்ட இருக்குது, நோட்டு பெட்டியும் அவன்கிட்ட இருக்குது. நீங்கள் தெளிவாக சிந்திச்சு ஓட்டு போடலைன்னா எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிருவான். மக்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். எங்களுக்கெல்லாம் இப்போ இது போச்சுட்டு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் கத்துவான். ஓட்டு போட்டு நீ பொழைச்சிக்கிட்டா பொழைச்சிக்க, இல்லையா அவனுக்கே ஓட்டு போட்டு நாசமாக போங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவனை மாதிரி பல்லாயிரம் கோடிலாம் நாங்கள் செலவழிக்கல. ஏன்னா கொள்கையை சொல்கிறான், பிடிச்சிருந்தா ஓட்டு போடு, இல்லையா அவனோட சேர்ந்து நீ நாசமாக போயும். அதனால் நல்ல படித்த திறமை வாய்ந்த அக்காலை நிறுத்தியிருக்கான். நிரஞ்சனான்னு திறமை வாய்ந்தவங்களை அவங்கள மாதிரி 10வது 11வது 9வது ஃபெயிலெல்லாம் கொண்டு போய் நாங்கள் எம்பிக்கு நிறுத்தலை. 10 பேருக்கு மேலே மருத்துவரை கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆனாவனா தெரியாதெல்லாம் போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்கான். கியான்னுக்கிட்ட அங்கே உட்காந்துருக்கான். எதுவுமே பேச தெரியாத அங்கே இருக்கான். படித்தவன் பூரா ரோட்டில் கிடக்கிறான்.
அதனால் எல்லாரும் சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்து வெயிட்டிங் தான். விவசாய சின்னம் கண்டிப்பாக முடக்குவானுங்க. நீ முடக்கிட்டு போ. பொதுமக்களே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சாதாரண பாட்டிமா கேட்குது, எப்பா சின்னத்தை முடக்கிட்டானாம்ல, ஆனால் எங்களுக்கு அது எப்பயுமே விவசாய கட்சி தான்ப்பா, நீங்கள் விவசாயத்துக்காக போடுறாங்க, அதனால விவசாய கட்சி தான் அப்படின்னு பாட்டிமா கொண்டு போய் சேர்ந்துருச்சு. நீ என்ன சின்னத்தை முடக்கிறது? அவங்களே என்ன சின்னம் சொல்லுப்பா, என் பேரையிட்ட கேட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு விதைச்சிட்டான். நீ என்ன சின்னத்தை வேணாலும் மாட்டு, எப்படி வேணாலும் முடக்கிக்க. கூட்டணிக்கு வரல, கூட்டணிக்கு வரலன்னு ஒரே காரணத்துக்காக நேற்று தெருத்துவா வந்தாங்க திமுகவில் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு. என்னையா நீங்களாம் பெரிய பணக்கார கட்சி எல்லாமே இருக்குன்றீங்க, நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கலாம், நாங்கள் எதுவுமே இல்லை, பாடி பரதேஷ் பிச்சைக்கார போய் நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சு போய்க்கிருக்கோம் கேட்டதுக்கு பேர் சொல்ல விரும்பல. நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளரும் இங்கே தான் பொண்ணு எடுத்திருக்காரு. 2 ஒன்றியமும் சேர்ந்துக்கிட்டு, ஏப்பா உங்கால் எங்ககிட்ட வருவார்னு வெயிட்டிங்கில் இருக்க, வரமாட்டாரு. அவ்வளோ சொம்பையாக போயிட்டீங்க நீங்கள். திமுக எப்போ நாம் தமிழ் மட்டும் கூட்டணி வரும்னு வெயிட்டிங்கில் இருக்காராம். அதேமாரி எங்கள் அண்ணன் தான் விஸ்வநாயன்ட்டு இருக்காரு. அவர் வேற கேள்வி கேட்காரு, இன்னும் உங்கள் அண்ணனுக்கு எத்தனை கோடி பேசினாலும் சமரசம் ஆக மாட்டாரு. எதுக்கு ஆகணும்? வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தனியாக தான் இருப்போம். ஏன்னா நீங்கள் தான் தெளிவாக தேர்ந்தெடுத்து நல்லவை யாரு நல்லவர்கள் யாருன்னு தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. நீங்கள் இப்போ ஓட்டு போடாமல் அவங்களுக்கு போடுறது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. உன்னோட தலைமுறைக்கு, உன்னோட பிள்ளைக்கு, உன்னோட பேர குழந்தைக்கு தான் நாளைக்கு பெரிய சிக்கலாக வரும். அதெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்த தலைமுறை, மற்ற தலைமுறை கூட விட்டுருங்க, எல்லாரும் சுயநலமாக தான் யோசிப்பீங்க. ஓம் பிள்ளை, ஓம் குடும்பம், உன்னோட சங்கதி நல்லா இருக்கணும்னா நாம் தமிழருக்கு அடுத்து வரப்போகிற சின்னம் எங்களில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். சின்னத்தை எதிர்பார்த்து காத்துருங்க. நல்ல ஒரு சின்னம் வரும், அதுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா வெட்டியாக போங்க. நன்றி. நாம் தமிழர்.